ஹலோ வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். சுமங்கலி பிரார்த்தனைக்கு ஒரு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக நான் வந்து என்னெல்லாம் வந்து சுமங்கலிகளுக்கு ஒரு ஒரு வீட்லேயும் நம்ம ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணமோ பூணூலோ அந்த மாதிரி எந்த சுபகாரியம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது வழக்கம். இப்போ கல்யாணம் அப்படின்னா பொண்ணு நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தால் பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம். இதே வந்து நம்ம பையன் வீட்டுக்காரங்களா இருந்தால் பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த மருமகள் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த சுமங்கலி பிரார்த்தனை ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் எல்லாமே வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து சுமங்கலி பிரார்த்தனைக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா சின்னவங்களுக்கு சில விஷயங்கள் அதில் தெரியாமல் இருக்கலாம். வயசில் சின்னவங்களுக்கு, வயசில் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு நீங்கள் வச்சு கொடுக்கணும், புடவை இதெல்லாம் வச்சு கொடுக்கணுன்னாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னெல்லாம் வச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி செட்டாக எல்லாமே வைக்கணும். இந்த saree பாருங்கள், நல்ல 100 கவுண்ட்டு மதுரை சுங்குடி saree. அது நல்ல சாஃப்டான saree. ஆர்டர் வந்திருக்கிறது ஒரு ஒரு 5 சுமங்கலிகள், ஒரு கன்னியா குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தைக்கு. அப்படி தான் யூஸ்வலாக ஒரு சில வீட்டில் ஒரு குழந்தை கன்னியா குழந்தைக்கு 5 சுமங்கலிகளோடு சேர்த்து 6 தான் நம்ம வைப்போம் யூஸ்வலாக. சில பேர் வீட்டில் 2 கன்னியா குழந்தைகள் உட்காத்தி வைப்பாங்க. அது அவங்கவுங்க குடும்ப வழக்கம். நம்ம எல்லாமே அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு சாரீலேருந்து வளையல்லேருந்து நல்ல ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸு, எல்லாம் கண்ணாடி வளையல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வருது இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் கண்ணாடி சீப்பு எல்லாமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக நம்ம வாங்கி அவங்க எல்லாம் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு பேஸ்கெட்டில் வச்சு தான் நம்ம அதை இது ரெடி பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், அதில் நல்ல குவாலிட்டியான 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் வைக்கணும். மேட்சிங்காக முடிஞ்ச அளவு நல்ல மேட்சிங்காகவே வாங்கி கொடுக்கணும். அவங்க வந்து கட்டுற மாதிரி எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கறது அவங்க சந்தோஷமாக கட்டிக்கணும். ஏன்னா இது நம்மளோட சுமங்கலிகளுக்காக, நம்மளோட பெரியவங்க இறந்து போன சுமங்கலிகளுக்காக செய்யறது. இங்கே கண்ணாடி பாருங்கள், எவ்வளோ பெரிய கண்ணாடி, நல்ல வந்து பெரிய கண்ணாடியாக. இந்த மாதிரி உடன் சீப்பு, இது வந்து நீம் வுட்டில் செஞ்ச சீப்பு. அதே மாதிரி ஒரு பொட்டு பேக்கெட் அவங்க வச்சுக்கிற மாதிரி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு காஜல் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கூடை பாருங்கள், அந்த கூடையுமே நல்ல யூஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்த்தா. பேம்பூவில் நம்ம கொடுக்குற அந்த பேஸ்கெட்டை நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த கூடை வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காக நம்ம வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு யங்கர் ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி saree எல்லாம் பாருங்கள், எப்போவுமே கொஞ்சம் வயசில் கூட இருக்கிறவங்க தான் உட்காருவாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி சாரீஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நூல் saree, நம்ம பாலிஸ்டர் அந்த மாதிரி சிந்தட்டிக் சாரியை விட நூல் saree வச்சு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம எல்லா ஐட்டம்ஸும் புடவை, இந்த மாதிரி கண்ணாடி வளையல் சீப்பு பொட்டு பேக்கெட் எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து பிளாக் இல்லாமல் வைக்கணும். சாரீஸ் எல்லாம் வந்து பிளாக் இருக்கக்கூடாது. அந்த நூலில் அந்த நம்மளோட அந்த முந்தானையில் கூட சில சமயம் அந்த சுங்கு போட்டிருப்பாங்கல்ல, அங்கே கூட பிளாக் இருக்கக்கூடாது. குழந்தையோட ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு வந்து ஒரு 6 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கான ட்ரெஸ் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்சிங்காக எல்லாமே வாங்கி குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா ஹாப்பியாக வாங்கிப்பாங்கல்ல. சின்ன குழந்தைங்கிறது நமக்கு அம்பாள் மாதிரி. குழந்தைக்கும் சேர்த்து நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கணும். குழந்தைக்கும் நம்ம எல்லாம் வைக்கணும். இதை தவிர நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா, தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பூ, அப்புறம் ஒரு 4 மஞ்சள்
4 மஞ்சள் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே அது வந்து இந்த கூடையில் இப்போ நான் வைக்கல. ஆக்சுவலி நம்ம கொடுக்குற அன்னைக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 101 1 ரூபியோ ஏதோ ஒரு காயின் வச்சு கொடுத்துருங்க, அவ்வளோதான்.